மாவட்டம் அரூர் பகுதியில் பெஞ்சல் புயலால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளி கிழங்கு சேதமடைந்துவிட்டது. அரூர் வட்டாரத்தில் 6655 ஹெக்டேரிலும் மொரப்பூர் வட்டாரத்தில் 388 ஹெக்டேரிலும் மரவள்ளி கிழங்கு பயிரிடப்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த நிலையில் மரவள்ளி கிழங்கு வெள்ளத்தில் போய்விட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தங்களின் நிலைமையை பார்த்து அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புயல் வந்து நிலத்தில் இருக்கிற குச்சிலாம் போயிடுச்சு, ரொம்ப வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு. வீட்லேயும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இங்கேயும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வருமானமும் இல்லை. இந்த நிலத்தை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். இதில் ஏதோ ஒரு பண்ணை வந்தால் ஒரு சின்னதாக ஒரு அட்டை போட்டுக்கலான்ட்டு அதுவும் போயிடுச்சு. காட்டில் பயிர் வச்சோம், இந்த மழை வந்து எல்லாம் 2 ஏக்கராவும் தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும். எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, 2 ஏக்கரா நிலமும் போயிடுச்சு. புடங்குற டைமு கிழங்கு எல்லாம் அழிஞ்சு போய் அதோடு போயிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏக்கராவுக்கு ஒரு 1 லட்சமாக ஆகி போயிடுச்சு. விழுப்புரத்தில் வெள்ளத்தில் தத்தளித்த கணேஷ் நகர் பகுதியில் வெள்ளம் வடிந்திருக்கும் ட்ரோன் காட்சியை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் ஆலோசனை கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். உடுமலை பகுதியில் உள்ள தனியார் உரக்கடையில் வாங்கிய களைக்கொல்லி மருந்தால் நடவு செய்த சில நாட்களிலேயே நெற்பயிர்கள் கருகி சேதமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்திற்கு ஜோத்தம்பட்டியில் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மதியம் 12 மணியாகியும் அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். ஒரு சிலர் கூட்டத்தை புறக்கணித்து சென்ற நிலையில் தாமதமாக வந்த அதிகாரிகள் இழப்பீடு வழங்குவதாக குறித்து பேசாமல் இனி வரும் காலங்களில் சாகுபடி செய்வது குறித்து பேசினார்கள். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.